கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மண்டல கால மகர விளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறக்கப்பட்டது. கோயில் நடை திறக்கப்பட்டு இரண்டாவது நாளில் கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை 3 மணிக்கு கணபதி ஹோமம், உஷா பூஜை உள்ளிட்ட வழக்கமான பூஜைகளும் 3:30 மணி முதல் நெய் அபிஷேகமும் நடைபெற்றது. டிசம்பர் 25ஆம் தேதி வரை அதிகாலை 3 முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 11 மணி வரையும் தலா 18 மணி நேரம் கோயில் நடை திறந்திருக்கும். இதனிடையே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து சபரிமலை சன்னிதானம் மற்றும் 2 மலைப்பாதைகளில் இருந்த குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தினர். சபரிமலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. நம்ம ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அதிரடிப்படை ஒரு 130 நம்ம கோயம்புத்தூர் ஒரு கம்பெனி இங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 2008 முதலுக்கு இங்கே டிப்ளாய் ஆகிட்டு. அப்போ நம்ம மெயின் ரூட்டே ரெஸ்பான்சிபிள் വരുന്ന സെക്യൂരിറ്റി ആസ്പെക്ട് റെസ്പോൺസിബിലിറ്റി ഇங்கே വരുന്ന ഭക്തർക്ക് കറക്റ്റായി സുരക്ഷ കൊടുക്കുക എന്നതാണ്. സെക്കൻഡ് ഇതെന്ന് കഴിഞ്ഞാൽ മാൻമെയ്ഡ് ഡിസാസ്റ്റർ. ശബരിമല പുറത്ത് വരയ്ക്ക് இந்த இம்பார்ட்டൻ്റ് എന്ന് വെച്ചാൽ டிசாஸ்டர் மேன்மேட் டிசாஸ்டராണ് இது ചെയ്യുന്നത്. அதில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருന്ന ടൈമിൽ இந்த நிறைய டைமுகளில் നമ്മുടെ சென்ட்ரல் ஃபோர்ஸ் இந்த சேனை இதில் ஆக்டிவாயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது. புல்மேடு வழியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதை கொஞ்சம் நார்மலாக இருக்கும், கோயிலில் கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் அந்த பாதை பார்த்திங்கன்னா காலை 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் திறப்பாங்க. கேரளா கவர்மெண்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த வருஷமே எல்லாமே வருஷம் ஃப்ரீயாக சாமி பார்த்தா அருமையாக இருக்குது. சபரி பீடத்திலிருந்து நாங்கள் இருவழி பாதையுமே சுத்தம் செஞ்சோம். எந்த வழியான குப்பையாக இருந்தாலும் எங்கள் கூட வந்தவங்க எல்லாரும் ஒத்துழைச்சு சபரிமலையை 1 வருஷ குப்பை இருந்து அத்தனையும் தூய்மைப்படுத்தி கொடுத்தோம். தேவஸ்தானம் மூலியமாக எங்களுக்கு அழைப்பு வந்துச்சு. நல்லபடியாக நல்ல முறையாக செஞ்சு கொடுத்தோம். நாங்கள் பல பகுதிகளில் இருந்து ஒன்று சேர்ந்துருக்கோம். சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவின் அடிப்படையில் நாள்தோறும் 70,000 பேரும், உடனடி முன்பதிவில் 10,000 பேரும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. வரும் 30ஆம் தேதி வரை ஆன்லைன் முன்பதிவு முடிவடைந்து விட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.